அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். அருள்மதிப்பாயும் இந்த திருப்பலிதனிலே அரும்பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். வார்த்தை வழியிலே வாழச் சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இறைவனே தம்மையே இறைவனே தம்மையே மனிதருக்களிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த தெய்வீக திருப்பலியில் இறை அருளை பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து அவற்றிற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். இயலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாமல் அன்பு இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் கடவுள் நோவாவிற்கும் அவர் புதல்வருக்கும் ஆசி வழங்கி கூறியது, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். மண்ணுலகின் விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன, கடலின் மீன்கள் அனைத்தும் உங்களுக்கு அஞ்சி நடுங்கட்டும். அவை உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நடமாடி உயிர் வாழும் அனைத்தும் உங்களுக்கு உணவாகட்டும். உங்களுக்கு பசுமையான செடிகளை உணவாக தந்தது போல இவை எல்லாவற்றையும் உங்களுக்கு தருகிறேன். இறைச்சியை அதன் உயிராகிய இரத்தத்தோடு உண்ணாதீர்கள். உங்கள் உயிராகிய இரத்தத்திற்கு நான் ஈடு கேட்பேன். உயிரினம் ஒவ்வொன்றிடமும் மனிதர் ஒவ்வொருடமும் நான் ஈடு கேட்பேன். மனிதரின் உயிருக்காக அவரவர் சகோதரிடம் நான் உயிரை ஈடாக கேட்பேன். ஒரு மனிதரின் இரத்தத்தை எவர் சிந்துகிறாரோ அவரது இரத்தம் வேறொரு மனிதரால் சிந்தப்படும். ஏனெனில் கடவுள் மனிதரை தம் உருவில் உண்டாக்கினார். நீங்கள் பலுகி பெருகி பன்மடங்காகி மண்ணுலகை நிரப்புங்கள். கடவுள் நோவாவிடமும் அவனிடமிருந்த அவர் புதல்வரிடமும் கூறியது, இதோ நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்து உங்களோடு இருக்கும் உயிரினங்கள், பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன். உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன். சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது. மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது. அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 102 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். வையகத்தை கண்ணோக்கினார். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர்.
பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார், அங்கு அவர் தம் ஆட்சியுடன் திகழ்வார். ஆண்டவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். வையகத்தை கண்ணோக்கினார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார், அவர்களின் மன்றாட்டை அவமதியார். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கு நீதி எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். ஆண்டவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசாரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடம் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3 நாட்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்கத் தொடங்கினார்.
இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இயேசு எனக்கு யார்? இன்றைய நற்செய்தியிலே 2 பகுதிகள் இருக்கின்றன. அதன் முதல் பகுதியை மட்டும் நாம் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். இயேசு தன்னுடைய சீடர்களிடத்திலே கேட்ட 2 கேள்விகளுக்கு விடை. 2வது பகுதி தான் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை மேற்கொள்ள இருக்கிறேன் என்றும் எப்படிப்பட்ட சாவை அவர் தழுவ இருக்கிறார் என்பதை குறித்தும் 2வது பகுதி இடம்பெற்றிருக்கணும். முதல் பகுதியை நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். இயேசு யார்? இயேசு எனக்கு என்னுடைய வாழ்வில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பொதுவாக நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது 2 வழிகளில் நம்மை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். முதல் வழி, என்னை பற்றி நானே சொல்ல வேண்டும். நான் யார், யாருடைய பிள்ளை, என்ன படித்திருக்கிறேன், எங்கு பணியாற்றுகிறேன் என்று என்னை பற்றி நானே கொடுக்கக்கூடிய ஒரு உரை, தன்னுரை, என்னுரை. 2வது என்பது பிறர் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள், இவர் எப்படி பணியாற்றுகிறார், இவர் பெயர் என்ன, இவர் எங்கெல்லாம் இவர் பணியை ஆற்றியிருக்கிறார் என்றெல்லாம் பிறர் என்னை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்த 2ம் தான் நான் யார் என்று இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்துகின்ற ஒரு முகவரியாக இருக்கும். இந்த நான் என்கின்ற பொழுது பொதுவாக நாம் நம்முடைய அதிகாரத்தை, நம்முடைய ஆணவத்தை, நம்முடைய எல்லாவித செல்வாக்கையும் எடுத்து இயம்புகின்ற விதத்தில் நாம் ஒரு வேளை பேசலாம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் எங்கோ ஒரு ஆபத்திலோ அல்லது முக்கியமான இடத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால், அப்பொழுது அங்கு இருக்கிறவர்கள் நம்மை யார் என்று கேள்வி கேட்கின்ற போது, நான் யாருன்னு தெரியுமா? இந்த அரசியல்வாதிக்கு சொந்தக்காரன், இந்த மாதிரி பெரிய பணக்காரருக்கு நான் மிகவும் நெருக்கமானவன், நான் செல்வாக்கு மிகுந்தவன் என்று நம்மை பற்றி நாம் தம்பட்டம் அடித்துக் கொள்வோம். அதுதான் ஆணவ பேச்சாகவும் அதிகார தோரணையில் இருக்கக்கூடிய பேச்சாகவும் இருக்கும். அப்படி என்னை பற்றி நான் கொண்டிருக்கக்கூடிய கண்ணோட்டமாக அது இருக்கும். ஒரு மிக சிறந்த ஒரு கவிஞன், உலகின் தலை சிறந்த ஒரு கவிஞனாக மதிக்கப்பட்ட ஒருவர் ஒரு நாள் ஒரு தெரு வழியே நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருக்கு தாகம் ஏற்படுகிறது. அந்த தாகத்தை தணித்துக் கொள்வதற்காக அங்கும் இங்குமாக அலைந்து திரிகிறார். அங்கே ஒரு பெண் கிணற்று அருகே வாளியோடு தண்ணீர் இறைத்து கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே சென்று தண்ணீர் அருந்தலாம் என்று அவரிடத்திலே போய் கேட்கிறார், எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த பெண்மணியானால் உடனே கேட்கிறார், நீ யாருன்னே தெரியாதப்பா, முன்ன பின்ன உன்னை பார்த்ததே இல்லை, நீ யார், என்னன்னு சொன்னால் தானே உனக்கு நான் தண்ணி கொடுக்க முடியும் என்று அந்த பெண்மணி கூறுகிறார். உடனே இவர் மிக சிறந்த உலகின் தலை சிறந்த ஞானி அல்லவா, கவிஞன் அல்லவா, இவரை பற்றி நான் என்னை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு, இது சாதாரண ஒரு பெண்மணி தானே, சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கிற தண்ணீர் இறைக்கிற பெண்மணி தானே என்று அவரை குறைத்து மதிப்பிட்டு அவரிடத்தில் சொல்கிறார், அம்மா நான் இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகிற ஒரு வழிப்போக்கன் என்று சொல்லுகிறார். வழிப்போக்கனா? எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் வழிப்போக்கன். ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். அவங்க தான் வந்த வழியிலே திரும்பி டெய்லியும் வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதை தவிர வேறு வழிப்போக்கல், நீ உங்களை பார்த்தா சூரியன் மாதிரியும் தெரியல, சந்திரன் மாதிரியும் தெரியல, உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, நீங்கள் யார்? உடனே இன்னும் இந்த அம்மா இவ்வளவு அறிவுபூர்வமாக பேசுகிறதே என்று நினைத்து மீண்டுமாக அந்த பெண்மணியிடத்திலே சொல்லுகிறார், மா நான் ஒரு விருந்தாளினே வச்சுக்கங்களேன் அப்படின்னு. விருந்தாளினா யாரும் சொல்லாமல் வரவங்க தான் விருந்தாளி.
உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் விருந்தாளி, சொல்லாமல் வர்றவங்க. ஒன்று மரணம், இன்னொன்று நோய். உன்னை பார்த்தா சாவு மாதிரியும் தெரியல, உன்னை பார்த்தா நோய் மாதிரியும் தெரியல, நீ யார்? இந்த மகா கவிஞனுக்கு மிகவும் ஆச்சரியம். என்ன இப்படி அறிவுபூர்வமாக கேட்கிறாரே, என்ன இவருக்கு பதில் சொல்வது என்று எப்படியாவது இவரிடத்தில் இருந்து தண்ணீர் வாங்கி குடித்து விட வேண்டும் என்கின்ற பிடிவாதத்தில் இருந்ததினால் சொல்கிறார், அம்மா நான் ஒரு பிடிவாதக்காரன் அப்படி என்று வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்கிறார். எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் இந்த உலகத்திலே பிடிவாதக்காரவங்க. ஒன்று விரலில் இருக்கிற நகம், இன்னொன்று தலையில் இருக்கிற முடி. எவ்வளவு வெட்டினாலும் பிடிவாதமாக முளைத்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் நெகமும் இல்லை, அல்லது நீங்கள் முடியும் இல்லை. நீங்கள் யார்? இந்த மகா கவிஞனுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடம், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உடனே காலை பிடிச்சிட்டு, அம்மா நான் ஒரு முட்டாள், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு 2 முட்டாள் தான் இருக்கிறாங்க. ஒன்று தப்புன்னு செஞ்சு அதை செய்ய துடிக்கிற அரசன், இன்னொன்று அதுக்கு ஆமாம் சாமியும் போடுற அமைச்சன். இவங்க 2 பேர் தான். உன்னை பார்த்தா அரசன் மாதிரியும் தெரியல, அமைச்சன் மாதிரியும் தெரியல, நீ யார்? ஒன்றும் சொல்ல முடியாமல் வெக்கி நாணி தலை குனிந்து போகிறான். இப்படி நாம் ஆணவத்திலும் அதிகாரத்திலும் சில வேளைகளில் நான் யார் என்று தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் என்று தெரியுமா என்றெல்லாம் நம்மை குறித்து நாம் மிகவும் பெருமையாக பேசிக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இயேசு தன்னை பற்றி கேட்கின்ற இந்த கேள்வி என்பது தன்னை பற்றி ஒரு தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்காகவோ, அல்லது பெருமையாக பீத்திக் கொள்வதற்காகவோ, அல்லது நான் யார் என்று இந்த மக்கள் மீண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ அல்ல. மாறாக எதர்ச்சையாக இவர்கள் என்னை எப்படி புரிந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் தன்னுடைய சீடர்களிடத்திலே கேட்கிறார். 2 விதத்தில் அந்த கேள்வி கேட்கப்படுகிறது. முதல் கேள்வி, என்னை பற்றி இந்த மக்கள், இந்த ஊரில் இருக்கிறவங்க என்னை பற்றி என்ன பேசிக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? உடனே பலவிதமான பதில்கள் வரலாம். சீடர்கள் சொன்ன பதில் இறுதியாக நாம் எடுத்துக்கொள்வோம். உண்மையில் இயேசு வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அவரோடு சக மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் அவரை குறித்து என்ன நினைத்திருப்பார்கள்? பரிசேயர்கள், இவங்க ரொம்ப படித்தவங்க. இவங்களுக்கு பேர் பரிசேயர்கள் என்றாலே பிரிந்து நிற்பவர்கள் என்று பொருள். தன் கூட யாரையும் அவர்கள் சேர்த்து கொள்வதில்லை. யூத மத சட்டங்களை எல்லாம் கரைத்து குடித்தவர். அவரை பொறுத்தவரை இயேசு ஒரு எதிரி, தங்களுடைய அதிகாரத்தை பறித்து கொள்ள வந்திருக்கின்ற ஒரு மனிதர். இவர் ஒரு பாவி, தன்னையே இறைமகன் என்று சொல்லக்கூடிய தேவ தூசணம் பேசக்கூடிய ஒரு மனிதர். திட்டம் தீட்டி இவரை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று, அழிக்க வேண்டும் என்று காத்திருந்த கூட்டம். ஏரோது அரசன், அவருக்கு இவர் ஒரு அரசியல் எதிரி. எங்கே தன்னுடைய ஆட்சியை இவர் வீழ்த்தி விடுவாரோ, தன்னுடைய மக்களை அவர் தன்னிடமிருந்து பிடுங்கி விடுவாரோ என்கின்ற ஒரு பயம் அவரை ஒரு அரசியல் எதிரியாக பார்க்கிறார். வரி தண்டுபவர்கள், இவர்கள் வரி தண்டி மக்களிடமிருந்து அவப்பெயரை சம்பாதித்தவர்கள், அதிகமான வரிகளை பெற்று அவப்பெயரை சம்பாதித்தவர்கள். இவர்கள் பாவிகளாக கருதப்பட்டார்கள். எனவே இயேசு இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடிக்கக்கூடிய ஒரு விடுதலை நாயகன் என்று இந்த பாவிகள், இந்த வரி தண்டுபவர்கள் நம்பி இருந்தார்கள். ரோமையர்கள், இவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருந்தவர் இயேசு. ஏனென்று சொன்னால் இவர் ஒரு கிளர்ச்சி செய்கிறார். மக்களிடையே பல கிளர்ச்சிகளை மூட்டி அரசாட்சியை பிரிப்பதற்கும் ரோமை சாம்ராஜ்யத்தை அழிப்பதற்கும் இவர் முயற்சி எடுக்கிறார் என்று ரோமையர்கள் இவரை கண்டு அஞ்சினார்கள். சதுசேயர்கள், முக்கியமான அரசு பொறுப்புகளிலும் மத பொறுப்புகளிலும் பதவி வகிக்கக்கூடியவர்கள், இவர்கள் மத எதிரியாக இயேசுவை பார்க்கிறார்கள். பாவிகள், ஏழை எளியவர்கள், இவர் பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு மனிதராக பார்க்கிறார்கள். நோயாளிகள், பல்வேறு நோய்களால் பீடிக்கப்பட்ட இந்த மனிதர்கள் இவரை ஒரு மருத்துவராக உற்று நோக்குகிறார்கள். சமாரியர்கள், இவர்கள் புறந்தள்ளப்பட்டவர்கள், ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள். இவர்களை பொறுத்தவரை இயேசுவும் ஒரு சாதாரண யூதன்தான். புறவினத்தார்கள் என்பவர் இஸ்ரேல் மக்களை சாராதவர்கள், அல்லாதவர்கள். இவர்களை பொறுத்தவரை யூதர்களை விட இவர்கள்தான் இயேசுவை அதிகம் ஏற்றுக்கொண்டவர்கள். இவர்கள் இயேசுவை
மெசியா என்று கூட நம்பினார்கள், கடவுளின் வழிவந்தவர் என்று ஏற்றுக்கொண்டார்கள். இருந்தாலும் அவரை வெளிப்படையாக ஆதரிக்கவும் ஆதரவு கொடுக்கவும் தயங்கியவர்கள். அரசியல் தலைவர்கள், பல்வேறு பொறுப்புகளில் இருந்த அரசியல் தலைவர்கள், இயேசு இவருக்கு ஒரு புரட்சியவாதி, தீவிரவாதி எப்படித்தான் ஓடிக்கொண்டிருந்தது. படை வீரர்களுக்கு இவர் ஒரு குற்றவாளி. ஆனால் சீடர்களை பொறுத்தவரை இவர் யார், மக்களுடைய கருத்து என்ன அப்படின்னு இவங்க சொன்ன வார்த்தை என்னவென்று பார்க்கின்ற பொழுது, ஒட்டுமொத்தமாக இந்த மனித சமுதாயத்தில், இஸ்ரேல் சமுதாயத்தில், சமாரியல் மத்தியில், புறவினத்தார் மத்தியில் எழுந்த வார்த்தைகளை நாம் பார்த்தோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த இயேசுவை அறிந்து கொண்டவர்கள், புரிந்து கொண்டவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களுக்கு இவர் யாராக தெரிகிறார் என்று சொன்னால், முதலிலே இவர் திருமுழுக்கு யோவானாக இருப்பாரோ, அல்லது எலியாவாக இருப்பாரோ, அல்லது இறைவாக்கினர் ஒருவராக இருப்பாரோ என்கின்ற ஐயப்பாடு எழுகிறது. இந்த ஐயப்பாட்டை தான், இந்த கருத்தை தான் சீடர்கள் இயேசுவிடத்திலே சொல்லுகிறார்கள். நீங்கள் திருமுழுக்கு யோவானும் சொல்கிறாங்க, எலியானும் சொல்கிறாங்க, இறைவாக்கினர் என்று சொல்லுகிறார். அது சரி, மக்களுடைய கண்ணோட்டம் அப்படி இருக்கட்டும், மக்கள் எது வேண்டுமானால் நினைத்து கொள்ளட்டும், பரவாயில்லை. என்னோடு நீங்கள் இருக்கிறீர்களே, என்னுடைய எல்லா நிலையிலும் என்னோடு பயணித்து கொண்டிருக்கிறீர்களே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் அருகிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள் என்று இயேசு தன்னுடைய சீடர்களிடத்திலே அவர்கள் உண்மையான புரிதலோடு தன்னோடு பயணித்து கொண்டிருக்கிறார்களா என்று ஆய்வு செய்வதற்காக அவர்களிடத்திலே கேட்கிறார். அப்பொழுதுதான் பேதுரு சொல்லுகிறார், நீர் மெசியா, நீர் வாழும் கடவுளின் மகன் என்று அவர் அறிக்கையிடுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது சீடர்களின் கண்ணோட்டம், மக்களின் கண்ணோட்டமாக இருக்கட்டும். இன்றைய நாளில் இயேசு நம்மை பார்த்து இந்த கேள்வியை கேட்கப் போகிறார் என்று சொன்னால், நான் உங்களுக்கு யார், என்னை பற்றி நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? நாம் வெளிப்படையாக அன்று வாழ்ந்த மக்களைப் போல் பேச வேண்டும் என்று சொன்னால், ஒரு கடைக்காரரை போல இந்த கடவுளை உற்று நோக்க நேரிடும். காரணம், ஒரு கடைக்காரரிடம் காசை கொடுத்து பொருளை வாங்குகின்றோம் அல்லவா, அதுபோல எதையாவது நான் ஆலயத்தில் கொடுத்து விட்டு அந்த ஆண்டவரிடம் இருந்து எதையாவது பெறுகின்ற ஒரு வாடிக்கையாளராக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், கடவுளை ஒரு கடைக்காரராக மட்டும்தான் பார்ப்போம். பல்வேறு பிரச்சனைகளினால், பல்வேறு சிக்கல்களினால் பீடிக்கப்பட்டிருக்கின்ற நாம், நம்முடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக அந்த கடவுளை அணுகினோம் என்று சொன்னால், அவர் ஒரு நீதிபதியாக நமக்கு தெரிவார். பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்கிற ஒரு நீதிபதியாக, ஒரு நாட்டாமையாக அவர் தெரிவார். நம்முடைய நோய்கள், நம்முடைய உடல் நல வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், இவற்றிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று அவரை தேடிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால், அவர் ஒரு சாதாரண மருத்துவராகத்தான் நமக்கு தெரிவார். இல்லை, இவர் உருவத்திலும் தோற்றத்திலும் வித்தியாசமானவராக இருக்கிறார் என்று அவரை அணுகியிருந்தோம் என்று சொன்னால், அவர் ஒரு வெளிநாட்டவராகத்தான் நமக்கு கண்ணுக்கு தோன்றுவார். மாறாக உங்களுக்கும் எனக்கும் இந்த இயேசு எப்படி இருக்க வேண்டும், இந்த அன்னை மரியாளின் ஆலயத்தை தேடி வந்து அவருடைய சன்னிதானத்தில் நாம் கூடியிருக்கிறோம், ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த அன்னை மரியாள் நமக்கு யாராக இருக்கிறாள்? மேற்சொன்ன காரணங்களுக்காக, மேற்சொல்ல நம்மளுடைய குறைகளுக்காக, நம்முடைய குறைகளை தீர்க்குகின்ற ஒரு மனுஷியாக அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோமா? அல்லது அதையும் தாண்டி கடவுள் தனிப்பட்ட விதத்தில், அன்னை மரியாள் தனிப்பட்ட விதத்தில் எனக்கு யாராக இருக்கிறார் என்று நாம் ஆழமாக சிந்திக்கின்றோமா? பல்வேறு மனித சமுதாயம் பல்வேறு பிரச்சனைகளாலும் துன்பங்களாலும் சூழப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. எந்த காலகட்டத்திலும் துன்பம் இல்லாமல் இருக்கப் போவதில்லை, நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கப் போவதில்லை, ஆபத்துகள் விபத்துக்கள் என்றெல்லாம் பேரழிவுகள் எல்லாம் இல்லாமல் போவதில்லை. எல்லா காலகட்டத்திலும் அது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் மக்கள் அந்த கடவுளை நோக்கி ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய நமக்கு இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில், துன்பங்களுக்கு மத்தியில் இயேசு யாராக தெரிகிறார் என்று ஆழமாக சிந்திப்போம். உள்ளார நமது உயிராக, நம் உயிர் மூச்சாக, நமது உணர்வாக இந்த இயேசு ஆண்டவர் மாற வேண்டும். சாதாரண ஒரு மனிதனைப் போல் அல்லாமல், அவர் இம்மானுவேலனாக, கடவுள் நம்மோடு நம் மத்தியிலே வாசம் செய்கின்ற ஒரு கடவுளாக அவர் மாற வேண்டும். நம்மோடு சக மனிதனாக உறவு பாராட்டுகின்ற மனிதராக அவர் மாற வேண்டும். நாம் அவரோடு சகஜமாக பழகுகின்ற உணர்வு உள்ளவர்களாக மாற வேண்டும். அந்த கடவுளை ஏதோ உயர்ந்த இடத்தில் வைத்து அவருக்கும் நமக்கும் எட்டா ஏணியாக இருந்து கொண்டிருக்கிறார் என்றல்ல, மாறாக எனக்கும் அவருக்கும் இடையே
பாவம் மட்டும்தான் தடையாக இருக்கிறது, அதை தாண்டி ஒன்றும் இருக்க முடியாது என்று அவரை என் இதயத்திற்குள்ளாக, என் உள்ளத்திற்குள்ளாக நான் ஏற்றுக்கொள்கிறேனா? அந்த இயேசுவை என்னுடைய வாழ்விலே பிரதிபலிக்கின்றேனா? நான் இயேசுவோடு உரையாடுகிறேன், என்னோடு அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த இயேசுவோடு உரையாடிய அந்த உணர்வு, அந்த உறவு பரிமாற்றங்கள் என்னுடைய வாழ்வில் மதிப்பீடுகளாக வெளிப்படுகின்றனவா? கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்கின்ற உணர்வை நான் வாழுகின்ற இடத்தில் வெளிப்படுத்துகின்றேனா? உண்மையில் இயேசு எப்படிப்பட்டவராக எனக்கு தோன்றுகிறார் என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அந்த இயேசுவை உயர்ந்த இடத்தில் வைத்து கடவுளாக பார்ப்பதோடு அல்லாமல் அந்த இறைவனை இதயத்தோடு இணைத்து உறவு பாராட்டுவோம். அந்த நல்ல இறைவன் நமக்கு அருளை புரிவார். அன்னை மரியா நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசுவாள். ஆமேன். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. வாழ்வை உடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை உடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கொடுக்கக்கூடிய அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்த அன்பு தெய்வம். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அது எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே. அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே. எந்த தெய்வம் என்னில் தங்க என்னை தேடி வருகிறார். எந்த தெய்வம் என்னில் தங்க என்னை தேடி வருகிறார். அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே. இறைவார்த்தை வழியிலே மெழுகாகும் என் வாழ்வு, அவர் வாழ்வின் ஒளியிலே விடிவாகும் புது உறவு. இறைவார்த்தை வழியிலே மெழுகாகும் என் வாழ்வு, அவர் வாழ்வின் ஒளியிலே விடிவாகும் புது உறவு. உறவாக கரம் சேர பலியானார் இருந்திலே, உறவாக கரம் சேர பலியானார் இருந்திலே. திரளாக பையுண்ட தினந்தோறும் அழைக்கிறார். அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே. நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசிர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velanganni. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. அன்னையின் அரவணைப்பில் பாதுகாப்பில் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அலகையின் தலை மீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களின்